சொல்றாரு, நாங்கள் வாக்குறுதி கொடுக்கலையே, கொண்டா கொண்டா, சரி நான் கொடுத்துட்றேன், என் தங்கச்சி வெண்ணிலா படிச்சு காட்டுச்சுல, கொடுத்துட்றோம். நீ என்ன பக்கம் ஒரு பக்கம் மீசையை எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துறியா? ஒரு பக்கம் மீசையை எடுத்துட்டு ஒரு மாசம் சுத்துவியா? அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சியா இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அவர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்தாரு. என்ன கொடுக்கலையா? கொடுத்திருந்தா கூட கொடுக்கலையா? கொடுத்துட்டா என்ன பண்ணுவ நீ? நான் கேட்கிறேன். அப்படியே ஒரு பக்கம் மொட்டையும் போட்டுக்கிறியா? நான் கேட்கிறேன். ஏயா அது என்னையா? எதிர்கட்சியா இருந்தா ஒரு வாயி, அது நல்ல வாயி, இன்னைக்கு பேசுறது நார வாயா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமானம் இல்ல, சூடு சொரணம் இல்ல? 2000 பேரு, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பம் இந்த மாசம் வேலை இல்ல, அவன் வீட்டுல சோறு இல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியாது. எதை நம்பி வாழ்ந்தா? நீ கொடுக்கிற இந்த பிச்சை காசை நம்பிதான் உழைப்ப உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சிட்டு இருந்தான். ஏதாவது ஒரு பாதுகாப்பு கருவி கொடுத்துருக்கீங்களா நீங்க? அவனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணினியா? பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போடா, போய் தெரிஞ்சுக்கடா துப்புரவு தொழிலாளர்களை எப்படி நடத்தணும்னு போய் தெரிஞ்சுக்க. இன்சூரன்ஸ் பண்றான், ஒரு தொழிலாளிக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறான். துப்புரவு தொழிலாளிக்கு பாதுகாப்பு உபகரணம் கொடுக்கறான், கையில கிளவுஸ் கொடுக்கறான், காலில் ஷூ கொடுக்கறான், முகத்துல போட்டுக்கிறதுக்கு கவசம் கொடுக்கறான். என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கானுங்க? 2000 கோடி, 2000 கோடியே 363 ரூபாய்க்கு இந்த பிரியா மேடம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அந்த ரிபன் பில்டிங், அந்த ரிபன் பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கான். யாருக்கு? டெல்லிக்காரனுக்கு. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எங்களுக்கு வேணான்றான். ஏண்டா படுபாவிகளா, 15 வருஷத்துக்கு மேலாக நீங்க பணி நிரந்தரம் பண்ணுவீங்கன்னு சொல்லி வெறும் 12,000 சம்பளத்துக்கும் 15,000 சம்பளத்துக்கும் உங்ககிட்ட உழைச்ச எங்களுடைய குருதி உறவை, ரத்த சொந்தத்தை 40 வயசாயிட்டா வேணான்றாண்டா. 40 வயசானவங்க தாண்டா மொத்த அங்க உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரையும் பார்த்திருப்பீங்க. காலையில எங்க அண்ணனை பார்த்து கதறி அழுத பெண்கள் எல்லாம் 40 வயசுக்கு உள்ளே இருக்காங்க. நான் கேட்கிறேன், அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை அதானே? இவர்களுடைய நோக்கம் அந்த கம்பெனி, ராம்கி என்கின்ற கம்பெனி டெல்லியில இருந்து வர்ற கம்பெனி, அவன் நோக்கம் வட இந்தியனை கொண்டு வந்து துப்புரவு தொழிலே இறக்கி தமிழர்களை, இந்த நிலப்பரப்பில் வாழுகிற எங்கள் குருதி உறவுகளை அங்கிருந்து வெளியேற்றணும். அதுதான் அவங்களோட நோக்கம். எல்லா துறையிலையும் கொண்டு வந்துட்டான். என் ஊர் தஞ்சாவூர்ல நடவு நடுறவன்லாம் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்காரன் நடவு நட்டுக்கிட்டு இருக்கான். வடநாட்டுக்காரன்